யாழ்ப்பாணத்துக்கு ஜேவிபி வேண்டாம் என்ற கோஷங்களுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அண்மையில் ஆரம்பமாகி யாழ் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது. ஜேவிபி மீண்டும் நாட்டில் யுத்தத்தை ஏற்படுத்தி இரத்த ஆற்றை ஏற்படுத்த முயல்கின்றது. தமிழ் மக்களை மீண்டும் இருண்ட யுகத்துக்கு கொண்டு செல்கின்றது. காணாமல் போனவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர வேண்டாம். லலித் குகன் காணாமல் போனவை உள்வீட்டு பிரச்சினை என்ற கோஷங்களை முன்வைத்து இவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். நான் ஸ்டீவன். நாங்கள் குருநூர் பகுதி மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். திரு அங்கஜன் ராமநாதன் அவருடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கெடுப்பதாக நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த யுத்தம் முடிந்து கடந்த 30 ஆண்டு காலமாக நாங்கள் பட்ட துன்ப துயரங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு விடுதலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய தேசமும் நாடும் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி ஒரு அச்சமில்லாத வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எங்கு பார்த்தாலும் வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன, வீடுகள் கட்டப்படுகின்றன, அதே போன்று பாலங்கள் தொழிற்சாலைகள் அமைக்கப்படுகின்றன. அந்த வகையில் இப்படியான ஒரு நல்ல நிலை உருவாகி கொண்டிருக்கின்ற போது தென்னிலங்கை அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த ஜேவிபி அவர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக யாழ்ப்பாண மண்ணிலே வந்து எங்களுடைய மக்களை திசை திருப்பும் இந்த செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களுக்கு இங்கு வேலை இல்லை. அவர்கள் கொழும்பிலிருந்து தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம். தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய சிறிய பிரச்சனைகளுக்காக பெரிதுபடுத்தி யாழ்ப்பாண மக்கள் இருக்கின்ற மக்களை திசை திருப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அவர்கள் இங்கு இப்படியான ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்குவார்களாக இருந்தால் எங்களால் இதை விட மாபெரும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களை செய்து அவர்களை இங்கிருந்து நாங்கள் அகற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நேரத்தில் என்னோடு இந்த ஆர்ப்பாட்ட பேரில் கலந்து கொண்ட என் சக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.